நாங்கள் நடந்து மேலே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய மங்கீஸ் இருக்குது. ஸோ பேக் ஃபோன்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். மலேசியா வந்தாலே நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். பத்து கேவ், 10 மலை முருகன் ஆலயம். சினிமாலெல்லாம் பார்ப்போம்ல, ரொம்ப உயரமான முருகன் சிலை, 140 அடி உயரம். அந்த சிலை இருக்க கோவிலில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, 400 மில்லியன் வருஷங்கள் பழமையான லைம்ஸ்டோன், அதாவது சுண்ணாம்புக்கல் குகை, இதை தோண்டி தான் இந்த கோவிலையே கட்டியிருக்கிறாங்க. 2006லேருந்து 2023 வரைக்கும் உலகத்தினுடைய மிகப்பெரிய முருகன் சிலையாக இதுதான் இருந்திருக்கு. மலை அடிவாரத்திலேயே பார்த்தோன்னா 6 படை முருகன்னு சொல்லப்படுற ஒவ்வொரு முருகனுக்கும் தனித்தனியாக சிலைகள் செஞ்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த கோவிலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா கலராக இருக்கக்கூடிய 272 படிகள். இந்த படியில் ஏறி மலைக்கு போய் மலையிலேருந்து ஒரு குகைக்குள்ளே போனோம் அப்படின்னா தான் நாம் வந்து கோவிலுக்கு போக முடியும். ஒரு கால்வாசி தூரம் கூட இன்னும் ஏறி முடிக்கல, ஆனால் இப்போவே முடியலை. ஏன்னா 400 மீட்டர் ஹைட்டில் தான் இருக்குது. பட் இது 272 படிகளில் ஏறி முடிக்கிறோம். ஸோ இதோட படி எல்லாமே கொஞ்சம் செங்குத்தாகவே தான் இருக்கும். இந்த லைம்ஸ்டோன் குகை சொன்னோம்ல, இது வந்து மலேசியா தவிர அந்தமான் நிக்கோபார் இந்த மாதிரியான தீவுகளில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் ஹீட் ஹையாக இருக்குது. ஸோ மேலே ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் நடந்து மேலே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய மங்கீஸ் இருக்குது. ஸோ பேக் ஃபோன்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். எல்லா கோவில் என்ட்ரன்ஸ்லேயும் இருக்க மாதிரியே இங்கேயும் நிறைய பூஜை பொருள், சாமி சிலை, நெய் விளக்கு, பூ இந்த மாதிரி வாங்கக்கூடிய கடைகளும் நிறையவே இருக்குது. அண்ட் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நாங்கள் குகைக்குள்ளே வந்துட்டோம். முதலாவதாகவே இருக்கிறது வந்து மயில் வாகன முருகனுக்கான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் சிலை, இப்படி விதவிதமாக முருகனுக்கு நிறைய சிலைகள், அதுக்கான கோவில்கள், இப்படி எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசாக ரொம்ப வித்தியாசமாக இந்த கோவில் இருக்குது. நேராக வந்து பார்த்தா மட்டும்தான் இந்த குகையோட அழகு என்ன அப்படின்றது தெரியும்னு நான் நினைக்கிறேன். இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்களே, இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த குகைக்குள்ளே தான் இருக்குது. அதில் ஏறி மேலே போனோம் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியோட சந்நிதி இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த குகையோட ஓப்பன் ஏரியா இருக்குது. நேச்சுரல் லைட் அப்படியே இந்த குகைக்குள்ளே விழுறத நாங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் குகை மேலேருந்து தண்ணியும் சொட்டு சொட்டாக அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம அங்கே போனதுக்கு பிறகு.
அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பாருங்களேன், எல்லாம் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. ஹேங்கிங் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது குகைக்குள்ளே நிறையவே இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லா முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப மன திருப்தியோடு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். மலேசியா வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்க. எல்லாத்தையும் மறந்து ரொம்ப நிம்மதியாக இங்கேருந்து திரும்ப போகலாம்.